இன்றைக்கி நவம்பர் 4. காலையில் எந்திரிச்ச உடனே மனசு எங்கே போகுது அப்படின்னா டீ காஃபியை தேடி தான் போகுது. பட் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டீ காஃபி அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருப்போம் அப்படிங்கிறதுக்காக சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் சைட் பை சைடு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா காலையில் டிஃபனுக்கு ரவை தோசை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ரவை, கோதுமை மாவு, தயிர் மூணையுமே மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக ஒரு 1/2 hour வந்து உருட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் ஓரமாக வச்சுட்டு சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். ஆக்சுவலாக வந்து நல்லா காஃபி டீ குடித்து பழகிட்டு திடீர்னு காஃபி டீ ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னமோ ரொம்ப நம்மளுக்கு பெரிய தண்டனை மாதிரி ஃபீல் ஆகுது. காலையில் எழுந்திரிச்சோடனே அங்கே தான் மனசு போகுது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இதுவுமே ஒரு சில அடிக்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, வடிவேல் கூட ஒரு காமெடியில் ஈவினிங் 6 o'clock ஆன உடனே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னே டீ காஃபி வேணும் அப்படின்னு கேட்குறது கூட ஒரு விதமான அடிக்ஷன் தான். ஸோ அதுலேருந்து வர்றது ரொம்பவே நல்லது. நான் சீரக தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் 1/2 hour போனேன். போயிட்டு ரவை தோசைக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி தான் எனக்கு செய்கிறேன். தேங்காய் சட்னிக்கு நான் இன்றைக்கி வரமிளகா போட்டு செய்கிறேன். ரெட் கலரில் தேங்காய் சட்னி வரும் இல்லையா, அந்த தேங்காய் சட்னிக்காக நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நான் சிம்பிளாக இப்படி தான் தேங்காய் சட்னி செஞ்சேன். இதில் நம்ம வந்து தாளித்து கூட ஊற்றிக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து தாளித்து ஊற்றலை, நார்மலாக அரைச்சி மட்டும் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு ரவை தோசை ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துச்சா அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னோடய ஃபேவரட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து ரவை தோசை பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஆயில் பாட்டில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்துருந்துச்சு. பட் என்னாச்சு அப்படின்னா வரும்போதே வந்து குழுங்குற சவுண்டு கேட்டுச்சு. ஸோ நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்க அந்த பெரிய பாட்டில் நல்லாவே உடஞ்சிருக்குது. ஸோ நான் அதை அப்படியே கிளியர் பண்ணி எக்ஸ்சேஞ்சுக்கு போட்டுட்டு அப்படி நான் அதை ஓரமாக வச்சுட்டேன். இன்றைக்கி மதியானத்துக்கு சாப்பாடு என்ன அப்படின்னா நேற்று வச்ச வத்த குழம்பு அப்படியே இருந்துச்சு. ஸோ வத்த குழம்பு சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக வத்த குழம்பு சாப்பிட்டுட்டு ரைஸும் கீரை மட்டும்தான் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டேன். கீரை சமைச்சிட்டு இது வந்து தண்டு கீரை கீரை சமைச்சு இன்றைக்கி கீரை தான் சமைச்சு இன்றைக்கி வேலையே இல்லை. இன்றைக்கி வந்து கிச்சனில் வந்து ஒர்க்கே இல்லை. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப குட்டியோன்னு தான் இருக்கும். கிச்சனில் ஒர்க்கே இல்லாதனால மற்றபடி வீடு க்ளீன் பண்ணுறது, துணி வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இன்றைக்கி நடந்துச்சு. பட் சமையல் பொறுத்தனா இன்றைக்கி வந்து ஒரு வேலையுமே பண்ணல, ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. அண்ட் வத்த குழம்புமே பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு மாதிரி வத்த குழம்பு வந்து ஃபஸ்ட் டே வைக்கிறத விட செகண்ட் டே வச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் இதுதான் சாப்பிட்டேன். அண்ட் அப்பளும் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு. பட் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஜிம் போகிறதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா லெமன் ஜூஸில் வந்து சுகர் போடாமல் சால்ட்டு மட்டும் போட்டு இது வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து லோ ஆகும்போது இது குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்ட்டு என்னோடய ஜிம் மாஸ்டர் சொன்னாங்க. ஸோ நான் இன்னிலேருந்து லெமன் கொண்டு போகிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விட்டமின் சி டேப்லெட் போட்டு எடுத்துகிட்டு போவேன். ஸோ விட்டமின் சி டேப்லெட் வேணால் லெமனே எடுத்துகிட்டு போடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஜிம் போயிட்டு வந்துட்டு பாத்திரம் நிறையா இருந்துச்சு. எல்லா பாத்திரத்தையுமே எடுத்து வச்சுட்டு அடுப்பெலாம் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு போயிட்டு நைட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா அடுத்த நாள் சண்டே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வேலைக்கு போனாலும் போகட்டினாலும் நம்மளுக்கே ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். ஸோ இவ்வளோ தான் எனக்கு நடந்துச்சு. இதுதான் சாட்டர்டே நான் கிச்சனில் பண்ணது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.